Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 29th and 31st Jan 2022. First news about the Supreme Court recent verdict on the reservations. Promotionல SC/STக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறதுல earlier judgmentல சில ரிவைஸ் பண்ணிருக்காங்க. So we will see. The first is they have introduced the system called as cadre system, and then there is no yardstick. ஸோ யூனிவர்சலாக இல்லைன்னா இந்தியாவுக்கு மொத்தமாக சேர்த்து நோ yardstick. ஸோ இது யார் கிரியேட் பண்ணணும்னா ஸ்டேட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் தோஸ் திங்ஸ், டோன்ட் வரி. கேடர் சிஸ்டம் அப்படின்னா இப்போ யூனிவர்சிட்டியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரியேட்டடாக ஜாபாக இருக்கும். ஒரே கேடர் பேஸ்ட் ஜாபாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே சேம் அலோகேஷன் ரிசர்வேஷன் வில் பி இன் த ப்ரமோஷன் கேட்டகரியில். சரியா? ஸோ அதான் அந்த கேடர் பேஸ் சிஸ்டம் அப்படின்றது. முன்னாடி கிளாஸ் வைஸில் கொடுத்தாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸில் வரும். இப்போ அந்த ஹோல் யூனிவர்சிட்டிக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரே சேலரி, ஒரே பே ஸ்கேல் கேட்டகரியில், ஒரே கிரேட் அப்படின்றப்போ அந்த கேடர் சிஸ்டம் அடிப்படையில் தான் ரெக்ரூட்மெண்ட் ப்ரமோஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது. இஃப் யூ ஆர் கோயிங் டு ரிசர்வ் ப்ரமோஷன், SC/STக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்க போறீங்க ப்ரமோஷன்ல அப்படின்றப்போ கேடர் பேஸ் சிஸ்டம். And then yardstick, no yardsticks in the sense like state government வந்து அதை இப்போ குவான்டிஃபைபிள் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. SC/ST பீப்புள் வந்து நாட் லைக் அடிக்வேட்லி ரெப்ரசன்டட் இன் தி கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்றப்போ ப்ரமோஷன்ல ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நாகராஜ் ஜட்மெண்ட்ல சொன்னாங்க. ஸோ அது வந்து யார் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட், எல்லா ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் தே ஹாவ் டு கலெக்ட் தி குவான்டிஃபைபிள் டேட்டா. ஸோ அது ரெண்டுமே இப்போ வந்திருக்கக்கூடிய கரண்ட் ஜட்மெண்ட்ல ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன். அஸ் வெல் யூ ஹாவ் டு லைக் உங்களோட நோட்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ரிலேட்டட் டு ரிசர்வேஷன் வாட் ஆர் த ஜட்மெண்ட்ஸ் மென்ஷன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்டர் ஆர்டிகிள் 16 class 4 it refers to the state is empowered to make reservation for the reservations for the upgradation இல்லைன்னா welfare of the SC/BC community ஓட வெல்பீயிங்காக they can make reservation SC/BC category. அப்போ 1992 judgment, Indira Sani judgment. ஸோ இந்திரா சாணி ஜட்ஜ்மெண்ட்ல there's a referment, இட்ஸ் லைக் ரிசர்வேஷன் வந்து 50% மார்க்கை கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க, டோட்டல் ரிசர்வேஷன்ஸ். அண்ட் தென் செகண்ட் வந்து SC/ST ப்ரமோஷன் கேட்டகரியில் ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ப்ரமோஷன் நோ ரிசர்வேஷன்ஸ். அப்புறம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு அப்போ ஓசிக்கு வந்து லைக் ரிசர்வேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தா 10%. இட் வாஸ் நல்லிஃபைட் அட் த டைம் 1992. Now it is available. And then carry forward category. So 50% mark cross பண்ணக்கூடாது. ப்ரமோஷன்ஸ் not for reservation, like promotion category reservation இருக்கக்கூடாது. ஓசி ஃபார்வர்ட் கேட்டகரி வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இந்த ப்ரமோஷன்ல ஸ்டாப் பண்ணனால they introduced the constitutional amendment, 77th constitutional amendment act மூலமா the parliament introduced a new article that is 16 class 4A. அது என்ன அப்படின்னா SC/STக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து ப்ரமோஷன் பேசிஸ்ல ப்ரொவைட் பண்றது. அது வந்து இதை சேலஞ்ச் பண்ற வகையில இதை கொண்டு வந்தாங்க. ஸோ இட் இஸ் நவ் இட் இஸ் வேலிட். 16(4)B was also introduced. அது என்ன அப்படின்னா கேரி ஃபார்வர்ட். ஸோ ரிசர்வேஷன்ஸ் வந்து இப்போ இதில் 80 seats வந்து ரிசர்வேஷன் அலோவ் பண்ணுறாங்க ப்ரமோஷன் கேட்டகரியில். ஸோ இட் வாஸ் நாட் ஃபில்ஃபில், தென் அப்கமிங் இயரில் அந்த இது ஆட் பண்ணப்படலாம் வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதெல்லாமே லைக் கான்ஸ்டியூஷனல் ரெகுலேஷன்ஸ், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் வி மேட் டு ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் SC/BC கம்யூனிட்டி. ஸோ இதை சேலஞ்ச் பண்ணாங்க எப்போன்னா 2006 நாகராஜ் ஜட்ஜ்மெண்ட். இட்ஸ் அ தமிழ்நாடு கேஸ். லைக் நாகராஜ் ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா லைக் SC/STக்கு நீங்க ப்ரமோஷன்ல ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம், பட் யூ நீட் டு கலெக்ட் அ குவான்டிஃபைபிள் டேட்டா. அண்ட் த செகண்ட் வந்து யூ நீட் டு ஹாவ் த SC/ST வந்து நாட் அடிக்வேட்லி ரெப்ரசன்டட் இன் தி கவர்மெண்ட் ஜாப்ஸ். அந்த கம்யூனிட்டி வந்து நாட் அடிக்வேட்லி ரெப்ரசன்ட், தென் யூ கேன் ப்ரொவைட் ஃபார் ப்ரமோஷன்ல ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணலாம்.
அண்ட் தேர்ட் கேட்டகரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க ப்ரொமோஷன்ல ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்றதுனால அந்த ஜாபோட எஃபிஷியன்சி வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. த எஃபிஷியன்சி ஆஃப் ஜாப் ஷுட் நாட் பி அஃபெக்டட், ஷுடன்ட் அஃபெக்டட். ஸோ இதெல்லாமே நாகராஜ் ஜட்ஜ்மெண்ட்ல ரெஃபர் பண்ண கேட்டகரி. ஸோ ஒன்று வந்து எஸ்சிபிசி வந்து ரிசர்வேஷன் யூ கேன் ப்ரொவைட் அண்ட் ப்ரொமோஷன் கேட்டகரி, பட் குவான்டிஃபைபிள் டேட்டா இஸ் மஸ்ட். செகண்ட் வந்து நாட் அடிக்வேட்லி லைக் ரிசர்வ்டு, அவங்க வந்து நாட் அடிக்வேட்லி ரெப்ரசன்டட் இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றப்போ ப்ரொமோஷன் கேட்டகரியில் கொடுக்கலாம். அண்ட் தென் ஜாப் எஃபிஷியன்சி வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ இதன் அடிப்படையில் யூ கேன் கிவ் ரிசர்வேஷன்ஸ் அப்படின்றது. அண்ட் தென் 2019 ஹேவிங் ஜெர்னல் ஜட்ஜ்மெண்ட், அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இப்போ ரீசெண்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட் இது, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜெர்னல் சிங் ஜட்ஜ்மெண்ட் நாகராஜ் ஜட்ஜ்மெண்ட்ல குவான்டிஃபைபிள் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ ஜெர்னல் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுன்னா, கவர்மெண்ட் ப்ரொமோஷன் கொடுக்கணுன்றதுக்காக, ரிசர்வேஷன் கொடுக்கணுன்றதுக்காக நோ நீட் டு கலெக்ட் தி குவான்டிஃபைபிள் ஜட்ஜ்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜ்மெண்ட் இது. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க உங்கள் நோட்ஸில், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ தட்ஸ் ஆல். தென் செகண்ட் நியூஸ் அபவுட் த எம்எல்ஏ disqualification in the house. So recently told MLAs from Maharashtra Assembly disqualified, suspended from the house for a tenure of 1 year. 1 year term வந்து அவங்க அந்த டென்யூர்ல, ஸோ டியூரேஷன்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ண 1 இயருக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஓபிசி ரிசர்வேஷன்ஸ்ல வந்து கண்டம்ஷன் தெரிவிச்சாங்க, இல்லைன்னா அதில் வந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க அப்படின்றதான். ஸோ ப்ரொடெஸ்டிங் இன் த ஹவுஸ். ஆனால் சஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ லாங் டியூரேஷனுக்கு வந்து பவர் இருக்கு அப்படின்றது இட்ஸ் ரெஸ்பெக்ட் டு த ஸ்பீக்கர் இட் செல்ஃப். அந்த ரூல் ஆஃப் மகாராஷ்டிரா அது என்ன சொல்லுது அப்படின்னா, யூ கேன் சம் பர்சன் இஸ் டிஸ்ரப்டிங் த ஹவுஸ், திருப்பியும் வந்து ஹவுஸோட ப்ரொசீடிங்ஸை நடக்க விடாமல் பண்ணாங்க அப்படின்னா தே கேன் பி சஸ்பெண்டட். ஆனால் ரிமைண்டர் ஆஃப் தி டென்யூரில் ஹவுஸ் டியூரேஷன் அப்படின்னா ஒரு நாள் இல்லைன்னா அந்த செஷன்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும். ஆனால் நாட் அபவுட் த செஷன்ஸ் எங்கேயுமே சொல்லப்படல. கான்சிக்யூட்டிவ் ஆஃப் 20 days, 16 days, 15 days, 4 sittings, லோக்சபா ரூல்ஸ்லையும் சரி ராஜ்யசபா ரூல்ஸ்லையும் சரி சஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு 4 கான்சிக்யூட்டிவ் டைம்ஸில் சஸ்பெண்ட் பண்ணலாம், சிட்டிங்ஸை சஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா லைக் அந்த ரிமைண்டர் செஷன்ஸ் அந்த டைம் ஃபுல்லாகவே நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணலாம். ஹோல் டென்யூர் அப்படி ஹோல் இயர் அப்படின்றது இட் இஸ் நாட் அலவுட். இட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் ஆர்டிகிள் 14 அப்படின்றத லைக் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடி இருக்காங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட்டும் அதை தான் சொல்லியிருக்கு, இட்ஸ் இர்ரேஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஸ்பென்ஷன் இஸ் இர்ரேஷனல். அப்போசிஷன் பார்ட்டி வந்து சப்ரஸ் பண்றது இட்ஸ் அகெயின்ஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தோஸ் நியூஸ். ஆர்டிகிள் 212 என்ன சொல்லுது அப்படின்னா, த ஸ்டேட் அசம்பிளி ஹேஸ் த பவர் டு டூ தட். மற்றவங்க இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. அண்ட் தென் சுப்ரீம் கோர்ட்டையும் அதில் இன்டர்ஃபியர் பண்ண விடாம தடுக்குது இந்த ஆர்டிகிள். எனிவே லைக் அப்பீல் மேலே தான் இது போயிருக்காங்க, சரியா? ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். அப்புறம் லோக்சபா ரூல்ஸ் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன், யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் த பிடிஎஃப். ரூல் நம்பர் 373, சம்டைம்ஸ் த கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்ட். ஸோ 374A, the rules procedure code of conduct business of லோக்சபா, அது வந்து விட்ரால் மெம்பர் வந்து அவங்கள வந்து தள்ளி வைக்கிற சஸ்பென்ஷன் பண்ணுறது, அதுவும் வந்து அவங்க வில்ஃபுல்லாக வந்து ஹவுஸை டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும், அதர்வைஸ் யூ கான் டூ இட். அது மாதிரி ராஜ்யசபா யூ ஹேவிங் த ரூல் நம்பர், ஷோ த ரூல் நம்பர் 255, 256. அதுவும் வந்து ரிமைண்டர் செஷன் வரைக்கும் தான் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ண முடியும், 1 year அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன், ஜஸ்ட் கோ த்ரூ இட். தென் தேர்ட் வந்து கேஜ் கல்ச்சர் இன் அக்வாகல்ச்சர், லைக் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா. ஸோ இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறது, ஃபிஷரிஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புளோட இன்கம் டபுளிங் பண்ணுறது, அந்த ஃபிஷரிங் கேட்டகரியில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுது, கோல்டு செயின் ஸ்டோரேஜ் சிஸ்டம், அப்புறம் ஹார்பர் உருவாக்குறது, ஃபிஷிங் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறது, அஸ் வெல் அஸ் ஃபிஷிங் ஹார்னஸ் பண்ணுறது, அந்த லைக் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள் டு கெட் மோர் இன்கம், அதை டபுளிங் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணாங்க. இந்த கேஜ் கல்ச்சர் அப்படின்றது யூ கேன் சி இன் திஸ் பிடிஎஃப். ஸோ ஷோ த பிடிஎஃப். You can see there the caging culture என்றது
பாண்ட் ஏரியா இல்லைன்னா ரன்னிங் வாட்டர் ஏரியாவில் இந்த மாதிரி கேஜஸ் மாதிரி லைக் வலைகள் அமைச்சிருவாங்க. கேஜ் இதுக்குள்ளாடி ஃபீடிங் எல்லாமே பண்ணுவோம். ஃபிஷ் அதில் இருக்கும். ஸோ ஃப்ரீ ஃப்ளோயிங் வாட்டரில் தான் இருக்கும், ஆனால் கேஜுக்குள்ளாடி இருக்கும். அதன் மூலமாக ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்த முடியும். ஏன்னா ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி இருக்காது, கெட்டு போன ஃபுட் எல்லாமே அங்கே ஸ்டோர் ஆகாது. இதெல்லாமே பெனிஃபிட்னு சொல்லப்படுது. இது வந்து ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுனால இது பண்ணுறாங்க. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா ஸ்கீம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ தட்ஸ் ஆல். நீங்கள் படிக்க வேண்டியது பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா ஸ்கீம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்குது. ஸோ தட்ஸ் ஆல். Then fourth news about US Federal Reserve and Indian markets. US Federal Reserve-க்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, யூஎஸ் ஃபெடரல்ல நார்மலா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2%, 3% தான் இருக்கும். யூஎஸோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 2%, 3%. அப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அந்த அளவுக்கு தான் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்காது. அப்போ அவங்க ஃபெடரல் ரிசர்வ்ல இஃப் தேர் இஸ் அன் அனௌன்ஸ்மெண்ட் கேம், தேர் இஸ் அ இன்ட்ரெஸ்ட் ரேட் கோயிங் டு பி ஹைக் பண்ண போறாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இட்ஸ் அ ரிலையபிள் மார்க்கெட். யூஎஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா வித்தவுட் லாஸ் தே கேன் ஏர்ன். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பீப்புள் நோ தட் த இன்ஃப்ளேஷன் வில் பி வெரி ஹை, 4%, 4.5%. அதுக்கு மேலே தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ யூ வில் ஹாவ் லைக் அப் டு 7% இன்ட்ரெஸ்ட் ரேட், அந்த மாதிரி 8% லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட், 10% அந்த மாதிரி தான் இருக்கும் உங்க லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இப்போ இந்தியாவில் எஃபிஐல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அந்த பாண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பீப்புள் இந்த மாதிரியான ஒரு நியூஸ் கேள்விப்படும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் செல் ஆல் த ஷேர்ஸ். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி வில் ஃபால் இமீடியட்லி. ஸ்டார்டிங் ஃபால் ரெடக்ஷன் ஆகிட்டே இருக்கும். இங்கேருந்து வித்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே போய் பர்ச்சேசிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், அவங்களோட ஈல்டு அதிகமாகும் அப்படின்றதுனால. ஸோ இதனால என்ன ஆகும்னா, இந்தியாவோட பாண்ட் மார்க்கெட் வில் எஃபெக்டட், இந்தியாவோட ஈல்டு அதிகமாகும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க பீப்புளோட ஈல்டு அதிகமாகறதுனால கார்பரேட் கம்பெனிஸ் வில் கெட் அஃபெக்டட். ஏன்னா பாண்டோட டிமாண்ட் வில் ரெடியூஸ், பாண்டோட டிமாண்ட் ரெடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஈல்டு அதிகமாகும் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். பாண்டோட ஈல்டு அதிகமாகுது. ஸோ இதான் அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூஎஸ் அண்ட் இந்தியா. யூஎஸ்ல ஒரு சின்ன 0.01% ரைஸ் பண்ணாலும் இட் வில் கிவ் மோர் ப்ராப்ளம் ஃபார் தி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். That's the thing you people have to know. And then fifth news about fly ash management utilization mission. It's a like old guidelines, it is still existence. Fly ash பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்ல நம்ம நிலக்கரி எரிக்கிறோம் இல்ல, the unburned coal பவுடர், அது வந்து ஸ்லரியா நம்ம வெளியில எடுப்போம். எப்படி அது வெளியில வரக்கூடிய அந்த பவுடர் கேஸஸ் அது வெளியில வரும். அப்ப நம்ம பிரசிபிரேட்டர் வச்சு அதை கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்லரிய எடுத்து அந்த பாண்ட், யூ கேன் see in this இமேஜ்ல நீங்க பார்த்தாலும் தெரியும். ஸோ பிடிஎஃப்ல யூ கேன் see there, இந்த பாண்ட்ஸ்ல வந்து சேவ் பண்ணுவாங்க, ஃப்ளை ஆஷ் பாண்ட்ஸ்னு பேர். ஸோ இந்த ஃப்ளை ஆஷ் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலை அப்படின்னா, அதை லைக் ப்ராப்பராக அதை யூட்டிலைஸ் பண்ணலை, அதை உடனே அந்த இடத்த விட்டு மாற்றலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர். ஏன்னா இதில் சிலிக்கா டை ஆக்சைடு அதிகமாக இருக்கு. தென் அலுமினியம் ஆக்சைடு அதிகமாக இருக்கு. தென் யூ ஹேவிங் ஃபெரிக் ஆக்சைடு அண்ட் கால்சியம் ஆக்சைடு. ஃபெரிக் ஆக்சைடு அப்புறம் கால்சியம் ஆக்சைடு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். UPSC they will ask question related to the silica dioxide and the aluminum oxide, then ferric oxide, அப்புறம் calcium dioxide. இது கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இது வந்து ஒன்று வந்து வாட்டர் கூட கலக்கிறதுனால ப்ராப்ளம் டு த வாட்டர், கண்டாமினேஷன் டு த வாட்டர். இது வந்து உங்கள் உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா கார்சினோஜெனிக் ஏஜென்ட். தென் ரெஸ்பிரேட்டரி, ஃப்ளை ஆஷ் வந்து ஈஸியாக பறக்கக்கூடியது. அப்போ உங்களோட சுவாச குழலுக்குள்ள போச்சு அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி, இந்த கேன்சரோஜெனிக் ஏஜென்ட் உள்ள போச்சு அப்படின்னா கேன்சர் ஏஜென்டா இது ஆக்ட் ஆகும். ஸோ ஹார்ம்ஃபுல் ஃபார் த ஹியூமன் பீயிங்ஸ்.
ஸோ டாக்ஸிக் ஃபார் தி பொல்யூட்டன்ஸ். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது கவர்மெண்ட் வந்து மெஷர்ஸ் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இது வந்து சிமெண்டோட போர்ட்லேண்ட் அந்த ஒட்டுத்தன்மை இதில் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து யூஸ் பண்ண சிமெண்டோட கலவையாக பயன்படுத்த காங்கிரீட் பண்ணும்போது இதை பயன்படுத்த முடியும். அப்புறம் பிரிக்ஸ் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் வந்து தயாரிக்க முடியும். ஸோ இதன் மூலமாக இதை தடுக்க முடியும். இது வந்து வேஸ்ட்டாக போகிறதையோ இல்லைன்னா இது பறந்துட்டு இருக்கிறதையோ தடுக்க முடியும். ஸோ அதுக்காக ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பராக பண்ணலை அப்படின்றதுனால தான் இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறாங்க. மேனேஜ்மெண்ட் மிஷன் என்ன ஆச்சு அப்படின்றது கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு இடத்துல அப்படியே கொட்டி இருந்துச்சு அப்படின்னா அது காஞ்சு போகும்போது பறக்க ஆரம்பிக்கும் ஏர்ல. அது வந்து பீப்புளை வந்து பாதிக்கும் அப்படின்றதுனால தான் நியூஸ். ஸோ யூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி தோஸ் திங்ஸ். இதோட கண்டென்ட் என்ன அப்படின்றது, என்னென்ன ப்ராப்ளம்ஸை உருவாக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் இதை வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில பயன்படுத்தலாம். அண்ட் தென் பிரிக்ஸ் வந்து பயன்படுத்தலாம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால தேர் இஸ் எ ஸ்கீம். அந்த வீடு கட்டக்கூடிய திட்டத்துல இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் வந்து பயன்படுத்துறதுக்கும் ஊக்கப்படுத்தி இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அப்புறம் ஃப்ளை ஆஷ்ல இருந்து பண்ணக்கூடிய பொருட்களுக்கு வந்து 5% ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஜஸ்ட் கோ த்ரூ இட். தென் சிக்ஸ்த் நியூஸ், பூஸ்டிங் த ஃபார்மா செக்டர். இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபார்மாவோட டிமாண்ட், இனோவேஷன் அண்ட் டிமாண்ட் இஸ் வெரி ஹை. அதில் இந்தியாவோட தரப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் வெரி லெஸ். பட் இந்தியாவோட லைக் ஃபார்மா செக்டரோட கான்ட்ரிபியூஷன் டு த வேர்ல்ட் இஸ் வெரி ஹை. 1969 நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இஸ் 5% இந்த ஷேர். 95% குளோபல்ல இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம 85% நம்மளோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கு. We are the third largest in the production of pharmaceuticals. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதோட டிமாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50% குளோபல் டிமாண்டை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் அப்படின்றது சொல்லப்படுது. And then 40% of the generic medicine. ஜெனரிக்னா தெரியும் இல்லையா, லேபல் இல்லாமல் தயாரிக்கக்கூடிய பொருட்கள், சீப்பஸ்ட் மெடிசின். அது யூஎஸோட 40%. இது குளோபலுக்கு இல்லை, யூஎஸ். நம்ம வேர்ல்டு லார்ஜஸ்ட்ல அதிகமான ஜெனரிக் ப்ரொடியூசரும் நம்ம தான். 50% ஆஃப் த குளோபல் டிமாண்ட் வி ஆர் சாட்டிஸ்ஃபைங். யூஎஸோட ஜெனரிக் மெடிசின் டிமாண்ட் 40% நம்ம தான். அப்புறம் யூகேவோட டோட்டல் பார்மசூட்டிக்கல் கன்சம்ஷன்ல டிமாண்ட்ல 25% நம்ம தான் லைக் டிமாண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் தென் ஆன்டி ரெட்ரோவியல் மெடிசின் 80% டு த வேர்ல்ட். ஆன்டி ரெட்ரோவைரல் இட்ஸ் அ ஹெச்ஐவி மெடிசின். ஹெச்ஐவியை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, பட் வி கேன் கிவ் சம் டைம் டு லீவ் த பீப்புளை வந்து சர்வே பண்ற ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மெடிசின்ஸ் நம்ம இந்தியாவில் தயாரிச்சிருக்கோம். 80% ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் அதிகமாக நம்ம தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் டு த குளோப். நம்மளோட லைக் பண அதிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 37 பில்லியன் 2019-20 டைம் பீரியட்ல நம்மளோட கான்ட்ரிபியூஷன் ஜிடிபியில், விச் மீன்ஸ் 1.5% ஆஃப் அவர் டோட்டல் ஜிடிபி. ஃபார்மசூட்டிக்கலோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இன்கம் நமக்கு கிடைக்கிறது அது வந்து அப்புறம் 3%, டோட்டல் 3% வரும். இன்டைரக்டா வேற விதத்துல மெடிசினல், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கான்ட்ரிபியூஷன் வந்து 3% வருது அப்படின்றது சொல்லப்படுது. அண்ட் தென் ஃபாரெக்ஸ் வந்து நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் 1 இயருக்கு 10 பில்லியன் வி ஆர் கெட்டிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் டிரான்சாக்ஷன்ஸ்ல. அதனால நான் உங்களுக்கு சொன்னேன் 1969ல வி ஆர் த கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் 5% குளோபல் ஃபார்மால நம்மளோட கான்ட்ரிபியூஷன். அது வந்து இன்னைக்கு 2021ல 22ல இட் வென்ட் டு 85%. வேர்ல்டு வந்து முன்னாடி 95% கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம 85%, 15% தான் குளோபல் பண்ணிட்டு இருக்கான். அவர் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தி ஃபார்மா செக்டர். சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி. இப்போதான் நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் ட்ரக் ப்ரொடியூசர்ஸ் வி ஆர் டிபெண்டன்ட் ஆன் சைனா. ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரிடியன்ட்ஸ் ஏபிஐ, அது அதிகமாக அந்த மூலக்கூறுகள் ரா மெட்டீரியல் டு கிரியேட் தி மெடிசின், லைக் பேராசிட்டமால் டேப்லெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணுற அந்த மூலக்கூறுகளை வந்து நம்ம சைனா கிட்ட இருந்தால் டிபெண்டாக இருக்கும். சைனா கிட்ட அது வந்து ஆர்என்டி அதிகப்படுத்தணும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன். தென் வி கேன் ஓவர்டேக் சைனா. இன்னொரு கண்ட்ரி நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. கிட்டத்தட்ட 70% நம்ம ஏபிஐ வந்து சைனா கிட்ட இருந்தா வாங்குறோம் அப்படின்றது சொல்லப்படுது. So that's all. The next news about Forex Reserve.
இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் லிட்டில் பிட் டவுன் ஆயிருக்கு அப்படின்றது. கிட்டத்தட்ட 678 மில்லியன் ஈக்குவலன் டு 1.5 பில்லியன் வந்து டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 634.287 பில்லியன். லைக் இது ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஆஃப் இந்தியா. இது வந்து இப்போ 634 மில்லியன் வந்து கம்மியா இருக்கு. 678 மில்லியன். அப்புறம் வேற செக்டர்ல சேர்க்கும்போது 1.15 பில்லியன், 1.55 பில்லியன். திஸ் மச் அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற. ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்? வை தேர் இஸ் அ நீட் ஆஃப் ஃபாரெக்ஸ் ரிசர்வ். ஸோ மெயினாக நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபாரின் கரன்சி ரிசர்வ் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ், அண்ட் தென் கோல்டு, அப்புறம் எஸ்டிஆர், அப்புறம் ரிசர்வ் ட்ரான்ச். ஃபாரின் கரன்சி ரிசர்வ்னா டாலர்ஸாக நம்ம வச்சிருப்போம். டாலர் ஈக்குவலண்டாக தான் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். கோல்டு, யூ பீப்புள் நோ கோல்டு ரிசர்வ் இன் இந்தியா. எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் ஐஎம்எஃப் நம்ம இன்வெஸ்ட் பண்றது கோட்டா அடிப்படையில் 100% யூ வில் கெட் அ கோட்டா. அந்த கோட்டா அடிப்படையில் யூ கேன் இன்வெஸ்ட். இந்த 100%ல 75% வித் ஹூம்? வித் இந்தியாவோட ஆர்பிஐ கிட்ட இருக்கும். மீதி 15% வித் தி 25%, கரெக்ட் தானே? மீதி 25% வித் தி எஸ்டிஆர், ஐஎம்எஃப் கிட்ட இருக்கும். அந்த ஐஎம்எஃப் கிட்ட இருக்கக்கூடியதான் ரிசர்வ் ட்ரான்ச்னு பேர். சரியா? ரிசர்வ் பொசிஷன் வித் தி ஐஎம்எஃப். எஸ்டிஆரும் ரிசர்வ் தான், ஆனால் வித் தி ஆர்பிஐ கிட்ட இருக்கும். எப்போ வேணா அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஸோ இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எதுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும். when there is a huge demand for paying in dollars for the import, then we can utilize this. அதான் இப்போ கிட்டத்தட்ட 678 மில்லியன் ஆவரேஜா மொத்தம் இது கணக்கு பார்க்கும்போது 1.155 பில்லியன் வந்து டிமினிஷ் ஆயிருக்கு நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல. அதுக்கான ரீசன் வந்து இம்போர்ட் அதிகமா இருக்கு அப்படின்றது. சரியா? ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம சமாளிக்கிற இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ், எந்த அளவு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி ஹை. நம்ம கொலாப்ஸ் ஆக மாட்டோம் அப்படின்ட்டு. அப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாட்டுக்குள்ள அதிகமாக வரும். எஃப்டிஐ, எஃபிஐ நம்மளோட மார்க்கெட்டை வந்து நம்புவாங்க பீப்புள். நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம ஹெல்த் ஆஃப் த இந்தியன் கண்ட்ரியோட ஜிடிபி அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வொலைட்டல். அப்போ நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க வொலைட்டலா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஆஃப் அ கண்ட்ரி. தென் நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் சைனா வெர்ஸ் லித்துவானியா. லித்துவானியா இஸ் அ யூரோப்பியன் கண்ட்ரி. சைனாவுக்கு லித்துவானியாவுக்கும் என்ன இஷ்யூஸ் அப்படின்னா, தாய்வான் அப்படின்ற பார்ட் உங்களுக்கு தெரியும். சைனா இஸ் டிமாண்டிங் அஸ் இஸ் ஓன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஏன்னா தாய்வான் வந்து செப்பரேட்டா ஆட்டோனமஸா ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கண்ட்ரி கூட யாரெல்லாம் அஃபிஷியல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்களோ அந்த கண்ட்ரிஸு கூட எல்லாமே சைனா வந்து they will treat them as an enemy country. They won't do trade normal. இந்தியாவும் இன்னைக்கு தாய்வானை வந்து அப்ரூவலும் பண்ணல ப்ராப்பரா. ஒரு ஃபார்மல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வைக்கல. ஏன்னா சைனாவோட ஒன் சைனா பாலிசி, அவங்க டூ சைனா பாலிசி எல்லாம் ஏத்துக்கல. ஸோ தாய்வான் இஸ் லைக் செகண்டரி ஆப்ஷன் இந்த சென்ஸ் அட்டானமஸ் ரீஜனை அவங்களை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு தங்களை ஒரு தனி நாடா சொல்லிக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா சைனாவுக்கும் தாய்வானுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி இன் ப்ராப்ளம். அந்த சைனா வந்து தாய்வான் அவங்களோட பார்ட்ஸாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. யாருமே வந்து அவங்க கூட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க கூடாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. பட் லித்துவேனியா கண்ட்ரி வந்து அவங்க கூட இப்போ ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறதுனால சைனா வந்து இது ஒன் சைனா பாலிசிக்கு எதிரானது அப்படின்றதுனால சைனா வந்து இவங்க கூட பண்ணக்கூடிய ட்ரேட் எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால WTOல ட்ரேடை வந்து வித்தவுட் எனி அனௌன்ஸ்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணாங்க. யூரோப்பியன் யூனியன் வந்து லித்துவேனியாவுக்கு சப்போர்ட்டா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே வில் கெட் 60 days ஃபார் சிட்டிங். பேச்சுவார்த்தை பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ் வில் பி டேக்கன். யூனிலேட்ரல் ஆக்ஷன்ஸ் வில் பி டேக்கன் பை தி WTO. சைனா இஸ் நாட் ரெஸ்பாண்டிங். அது மாதிரி லித்துவானியாவும் சைனா கூட இருக்கக்கூடிய ட்ரேடை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட்டா தாய்வான் வந்து
செமிகண்டக்டர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரியில் தாய்வானும் இஸ் அ பார்ட். செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன். இப்போ லித்துவேனியா போன்ற லித்துவேனியா கண்ட்ரிக்கு அதிகமான சைனானால என்னென்ன இழப்புகள் இருக்கோ அது எல்லாமே அவங்க வந்து லைக் பேலன்ஸ் பண்ண போகிறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். பட் ஸ்டடி லிட்டில் பிட். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல மாட்டேன். பட் மேப் வைஸில் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். லித்துவேனியா இந்த பார்ட்டில் வருது, சரௌண்டிங் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அதெல்லாம் அப்படின்றத படிச்சுக்கோம். ஸோ தட்ஸ் ஆல். The next news about budget. The budget you people already know. You have studied in the economics. So a little bit I will explain for the layman people. So tomorrow there will be announcement of budget. Like in budget you having two components, that is capital and then revenue part. In the revenue you have receipt part and you having expenditure part. Same as well as capital also you have receipt part and expenditure part. Revenue receipts அப்படின்றப்போ you having tax revenue etc., non-tax revenue, that is fees etc. Capital revenue அப்படின்னு எடுத்தீங்கன்னா லோன் வாங்குறது, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. இப்போ ஏர் இந்தியாவை வித்துருக்காங்க, ஸோ that will be the part of capital receipt. அது கவர்மெண்டோட இன்கம், இதுவும் இன்கம் தான். எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா சேலரிஸ் எல்லாமே வரும். எந்த ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு அசர்ட்டும் கிரியேட் ஆகாது இது செலவு பண்றதுனால. பட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன் த சென்ஸ் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாமே அசர்ட் கிரியேட்டிங் பார்ட். ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் சிம்பிளா இப்படிதான் பட்ஜெட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஃப் இட் இஸ் 20 lakh crore then they will see the income. அந்த லோன் வந்து அதுக்கப்புறம் ஆப்ஷனா வைப்பாங்க. இப்போ எவ்வளவு செலவுக்கு ஏற்ற மாதிரி இங்க டிஃபிஷியன்சி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி they will go for loan. That is called as fiscal deficit. Fiscal deficit, which means loan. How it will be? So fiscal deficit is equal to total expenditure minus total revenue receipts plus non-debt creating capital receipts. So இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா you will get the remaining is non-debt creating capital receipt. இது மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். So that's why it is loan. So fiscal deficit target பண்ற you having encasings plan, that is the current financial commission ஓட chairman encasing. அவரோட டார்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்டோட லோன் 38% மேல போகக்கூடாது. இட்ஸ் லைக் டோட்டல் டெட் 38%. அந்த ஸ்டேட் வந்து 20% கிராஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க டோட்டலா. அண்ட் தென் யூ ஹேவிங் ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட். அவரோட டார்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா 3% கிராஸ் பண்ணக்கூடாது. தென் 2020 டைம் பீரியட்ல. And then fiscal deficit 2.8 21-22 2021 yeah 2021 by 1920 அப்புறம் 2.5 by 23. இப்போ நமக்கு 2.5 இருக்கணும். ஆனால் we are nearly 5% நம்ம fiscal deficit இப்போ because of this COVID we spend a lot. ஸோ அதுதான் ரீசன். அப்புறம் ரெவன்யூ டெபிசிட் அதே மாதிரி தான் 2.3 கொண்டு வரணும். 2.3 2017 இருக்கு, அதை 0.8 கொண்டு வரணும் அப்படின்ற டார்கெட் வச்சிருக்கோம். அதுலேயே நம்ம நிறைய ஸ்கிப் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கான ரீசன் ஃபுல்லி கோவிட். ஸோ பட் இந்த வாட்டி பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போது அடுத்த 3 இயர்ஸுக்கான டார்கெட்டை சொல்லுவாங்க. ஜஸ்ட் கோ த்ரூ தட்ஸ் ஆல். தென் இந்தியா ஒமன் ரிலேஷன்ஷிப், அதுக்கான ரீசன் என்னன்னா செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆஃப் ஒமன் கேம் டு இந்தியா. நம்மளோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியும் அவங்களோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி இஸ் கோயிங் டு சேர் அ மீட்டிங். தட் இஸ் ஜாயின்ட் மிலிட்ரி கோஆபரேஷன் கமிட்டியோட மீட்டிங் வந்து இந்தியாவில் நடக்க இருக்குங்க டெல்லியில். இந்த மீட்டிங்கை தலைமையேற்க தான் அவர் வந்திருக்காரு. மெயின்லி நமக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் கோஆபரேஷன் தான் போர்ட் டாக்கும். இந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், போர்ட் டுக்கும் போர்ட். இது வந்து நமக்கு லாஜிஸ்டிக் சப்போர்ட் பிளஸ் மிலிட்ரி பேஸுக்கு அதை பயன்படுத்திக்க முடியும்.
வெளிநாடுகளில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மெயின் இம்பார்ட்டன்ட் போர்ட். இந்த போர்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, யூ கேன் சி கல்ஃப் ஆஃப் ஒமன் அண்ட் பர்ஷியன் கல்ஃப்ல இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நமக்கு ஆயில் வரக்கூடியது. ஸோ 1/3 அமௌண்ட் ஆயில் இது வழியாக தான் நமக்கு பாஸ் ஆகி வருது. ஸோ தட்ஸ் வை இந்த போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன். அது மாதிரி கோதர் போர்ட் பக்கத்தில் இருக்குது. அது மாதிரி நம்மளோட அரேபியன் சி பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட இந்தியன் கண்ட்ரியோட. ஸோ இங்கே நம்ம ட்ரேட் ரூட்ஸை வந்து பாதுகாக்க முடியும் கப்பல்கள். அதனால இந்த கண்ட்ரி கூட வி ஹேவிங் அ குட் டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப். சரியா? ஸோ என்னென்ன டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம் அப்படின்னா, மிலிட்ரி எக்ஸசைஸ் அல் நஜாக், யூ கேன் சி அந்த பிடிஎஃப் அல் நஜாக் அப்படின்றது. அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் கூட ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் அப்படின்ற எக்ஸசைஸ் வி ஆர் கண்டக்டிங். அந்த நேவல் கூட நசீம் அல் பஹார் அப்படின்ற நேவல் எக்ஸசைஸ் வி ஆர் கண்டக்டிங் எவ்ரி இயர். அண்ட் தென் இந்த ஜாயிண்ட் கமிட்டி ஆன் மிலிட்ரி அது வந்து இயர்லி கண்டக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேர்ட் லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இம்போர்ட், நம்ம ஓமன்லேருந்து கிட்டத்தட்ட தேர்ட் லார்ஜஸ்ட் சோர்ஸ் வி ஆர் இம்போர்ட்டிங். கிட்டத்தட்ட 6.2 lakh பீப்புள் ஆர் லிவிங் இன் ஓமன் இந்தியன் சைடில் இருந்து. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக 2021 வி ஹேவிங் திஸ் ஓமன் வித் அஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ அது போக ட்ரேடு எக்கனாமிக்கல் ரிலேட்டட் யூ கேன் ஸ்டடி. த போர்ட் டொக்கும் போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் military as well as logistic சப்போர்ட்டுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கணும். that's all. Then last but not least, new parasitic plant discovered in the Nicobar, that is Septemberanthus. ஸோ parasitic plants நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லி parasitic plants இருக்கு. ஹெமி, தட் இஸ் செமி parasitic plants, ஹெமி parasitic plantsனு பேரு. ஸோ ஃபுல்லி பேராசிட்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேராசிட்டிக் பிளான்ட்ஸ்னாலே இன்னொரு பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இன்னொரு பிளான்ட்டோட தண்டில் தான் அது வளர ஆரம்பிக்கும். ஃபுல்லி டிபெண்ட் இன் த சென்ஸ் அதோட சுகரை எடுத்துக்கும், ஓன் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணாது, அதோட மினரலை எடுத்துக்கும், எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணிடணும். குளோரோஃபில் எல்லாம் இருக்காது. இது வந்து ஃபுல்லி பேராசிட்டிக் பிளான்ட் அப்படின்னா இன்னொரு பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் அது வாழும். ஆனால் ஹெமி பேராசிட்டிக் ஆர் யூ கேன் டேக் செமி பார்ஷியல் இன் த சென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து ஒரு உறைவிடத்துக்காக தான் அங்கே இருக்கும், ஒரு அடைக்கலத்துக்காக இல்லைன்னா ஒரு பாதுகாப்புக்காக தான் அந்த பிளான்ட் அங்கே இருக்கும். மற்றபடி அதுக்கு தனியாக ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணும். பிகாஸ் குளோரோஃபில் வில் பி தேர், குளோரோஃபில் இருக்கும், அதனால தனியாக அதோட ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஹெமி பேராசிட்டிக் பிளான்ட்ஸ் தான் செப்டம்பரந்தஸ் அப்படின்ற பிளான்ஸ். ஸோ இது வந்து நிக்கோபாரில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எல்லாமே அது ஓனாக பண்ணிக்கும். ஸோ செப்டமன் அப்படின்றது 7 அப்படின்றது பேர், லெட்டின் வேர்ட், அதுக்காக தான் அந்த பேர் வச்சுருக்காங்க. தட்ஸ் ஆல். ஜஸ்ட் கோ த்ரூ தட். ஹார்ட் ஷேப் பிளான்ஸ் எல்லாம், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே இதுக்கு வருது அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இதை நீங்கள் பிடிஎஃப்ல பார்த்து படிச்சுக்கலாம். மீதி இருக்கக்கூடியது பேராசிட்டிக் நான் பேராசிட்டிக் தெரிஞ்சுக்கணும். And what is the difference between fully parasitic and hemi parasitic parasite அப்படின்றது. So that's all. So thanks a lot for joining with us.